மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எடுத்து பார்க்கணும்னா முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பாரம்பரிய மருத்துவங்களை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி உங்கள் ஆதரவை தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நோய்களுக்கு 2 விஷயம்தான் முக்கிய காரணமாக இருக்குது. அது என்ன 2? இதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா எந்த நோயுமே வராது. இது மிகப்பெரிய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதை சரி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா நோய்கள் வந்ததுக்கப்புறம் நம்மள்ட்ட கேட்குறாங்க, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. சரி, வராமல் இருக்குன்னா என்ன சாப்பிட்ணும் சார், நோய் வராமல் இருக்குன்னா நான் என்ன பயிற்சி பண்ணணும், இல்லை வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரி ஜூஸ் குடிக்கணும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க. ஆனால் நான் சொல்கிற 2 விஷயத்தை பேலன்ஸ் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு நோய்கள் வரவே வராது. அது என்ன 2 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கவலை, இன்னொன்று கோபம். அதிகமாக கோபப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நோய்கள் எல்லாமே வரும். அதிகமாக கவலைப்படுறவங்களுக்கும் எல்லா நோய்களுமே வரும். ஏன்னா கவலையும் கோபமும் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற எந்த ஆர்கனையும் எந்த கிளான்ஸையுமே வேலை செய்ய விடாது. எல்லாமே நார்மலாக இருக்க வேண்டிய எல்லாமே அப்நார்மலாக மாறிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப எளிமையாக வாழ்கிறவங்களாம், நீங்கள் நல்லா கிராமப்புறங்களில் ஏன் நகர்ப்புறங்களில் கூட இருக்கட்டும், ரொம்ப எளிமையாக மனசு அமைதியாக வச்சுருக்கவங்களாம் பாருங்கள், எந்த நோயுமே இருக்காது. வாழ்நாள் முழுக்க கடைசி நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிபி நார்மலாக இருக்கும், டயபெட்டிஸ் நார்மலாக இருக்கும், கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கும், எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி தான் சாப்பிட்ருப்பாங்க, தப்பாக தான் சாப்பிட்ருப்பாங்க. காலையில் கிடைக்கிறத சாப்பிட்ருப்பாங்க, கிடைக்கலாம் பட்னியாக இருப்பாங்க. பச்சை தண்ணி குடிக்கிற நேரத்தில் சுடு தண்ணி குடிச்சிருப்பாங்க, சுடு தண்ணி குடிக்கிற நேரத்தில் பச்சை தண்ணி, இந்த மாதிரி மாற்றி மாற்றிலாம் கூட செஞ்சுருப்பாங்க. எவ்வளோ அந்த உணவியல் வாழ்வியல் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் கூட இந்த கோபம் கவலை 2யுமே மனசில் வச்சுக்கவே மாட்டாங்க. அதுக்காக கோபமே படக்கூடாதா, கவலையே படக்கூடாதா அப்படின்னா எந்த நேரத்தில் படணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. வாழ்க்கை ஃபுல்லாக சில பேர் கவலையிலே இருப்பான். எப்போ கேட்டாலும் என்னையா கவலையாக இருக்குன்னு, என்னன்னு தெரியலங்க, என்ன கவலைன்னு தெரியல, அதையோ நினச்சி எனக்கு கவலையாக போச்சு அப்படிம்பான். கோவப்படுவான். அது மாதிரி எதை பார்த்தாலும் கோவப்படுவாங்க. தன்னை சுற்றி எல்லாத்தையுமே குறை சொல்லுவாங்க. தாங்கிட்ட இருக்க பிள்ளையை அவங்க சரி பண்ண நினைக்க மாட்டாங்க. தன்னை சுற்றி எல்லாமே தப்பு, தான் மட்டும் கரெக்ட் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் தப்பு. நம்மளும் தப்பு செய்வோம், மற்றவங்களும் செய்வாங்க தான். ஆனால் மாற்றம் என்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ கோபத்தை கவலையெல்லாம் குறைச்சிக்கிட்டு நாம் இருந்து ஆரோக்கியமாக இருந்து பார்த்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த 2 விஷயங்களை குறைங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம முன்னோர்களாக இருந்த சித்தர்கள் பார்த்தீங்கன்னா, அதேமாரி நிறைய பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருந்தவங்களும் சரி, ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தவங்களும் சரி, இந்த கோபம் கவலை இல்லாமல் வாழ்ந்தவங்க தான் வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக 100 வயது நெருக்கி வாழ்ந்து இறந்து போயிருக்கிறாங்க. அதனால் இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட ஃபோனில் கேட்குற மாதிரி என்ன சாப்பிட்லாம், என்ன குடிக்கலாம், என்ன பயிற்சி பண்ணலாம், ஒன்றும் வேண்டாம். இந்த 2 சரி பண்ணாலே பெரும்பாலான நோய்கள்லேருந்து தப்பிச்சிடலாம். அதற்கான விஷயம்தான். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் 2யும் முதல் முறையாக பார்க்குறவங்க அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.